வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸோட ஒரு அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறது ஒரு கார்டுகளோட ப்ராடக்ட்டு. நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக நம்ம அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மைக். இதுதான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி என்னென்னலாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் போய் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிடலாம். பேப்பர் தான், நல்லா கையிலே கட் பண்ணிடலாம். நல்ல ஒரு இது தான் இது. இப்பெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் குப்பையெல்லாம் போடுறப்போ கொஞ்சம் ஈஸியாக மக்கிடும், பிளாஸ்டிக்காக இல்லாமல் இருக்கும். இல்லை ஒன்றும் இல்லை, இது தூக்கி தூர போட்டுடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ். ஹோலி லேண்ட் லார்க் A1 மைக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம். நம்மளோட ஆடியோ குவாலிட்டி ரொம்பவுமே இதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சவுண்டும் இதாக இருக்கும். அதுபோக வீட்டில் ரூமில் வேறு ஃபேன் ஓடிட்டே இருக்கும். அந்த ஃபேன் என்ன ஆகும்னா அதனாலே சவுண்டு சுத்தமாக கேட்காது. அதை ஃபேனு போட்டோன்னா வேர்க்கும். இது ஃபேன் போட்டால் சவுண்டு நாய்ஸியாக இருக்கும், ஃபேன் நிப்பாட்டினா அப்படியே வேர்க்கும். இந்த ப்ராப்ளத்தை இது பண்ணுறதுக்காக தான் நம்ம சேனலுக்காக மைக் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கோம். இதோட ரேட் என்னன்னு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். சரி, ஓகே, வாங்க அப்படியே பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. வழியில் என்ன பரவாயில்ல, நல்லாவே இருக்குது பாக்ஸ். இப்போ இதை நம்ம இந்த க்ரீன் டாட் இருக்குல்ல, இந்த க்ரீன் டாட் இதை இப்போ நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி இழுத்தோன்னா சீல் கட் ஆகிடும். ஐஃபோன் அன்பாக்சிங் மாதிரி, ஏன்னா அதிலே இந்த மாதிரி இழுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு பாக்ஸில் அவுட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோலி லேண்ட் அந்த பிராண்டிங் இருக்குது. அது போக அந்த என்ன மைக்கோ அந்த ப்ராடக்டோட இமேஜ் இருக்குது. லார்க் A1 மைக், அப்புறம் ஒயர்லெஸ் ரிவர்லேயர் மைக்ரோஃபோன் மினி டுவோ போட்டிருக்கு. USB-C வெர்ஷன் நம்ம வாங்கியிருக்கிறது. USB-C வெர்ஷன். இதிலே நிறைய இதெல்லாம் இருக்குது. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ பிட்டு சவுண்டு, அப்புறம் இன்டெலிஜென்ட் நாய்ஸ் கேன்சலேஷன். மெயினாக நம்ம இதுக்காக தான் மைக்கே வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா EQ1 ரிவர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் ஆட்டோ லிமிட், கிளிப் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் 9 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா இதோட டைமிங் இருக்கும். அந்த 9 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த சார்ஜ் நிற்கும். அப்புறம் மேக்னெட்டிக் காம்பேக்ட் டிசைன். நான் நிறைய மைக் பார்த்தேன். இந்த மைக் பார்த்திங்கன்னா எல்லாமே 1-2 பெருசாக இருந்தது. அது போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டும் இதாக இருந்தது. இந்த ஹோலி லேண்ட் பிராண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு சீப்பாக இந்த மைக் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு மைக் இருக்குது, அது 12,000 அந்த ரேஞ்ச் போகுது. இது நமக்கு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் இங்கே ஹோலி லேண்ட் பிராண்டு கீழே நார்மலாக இந்த எலக்ட்ரிக் ஐட்டம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இருக்குது. சரி, ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்குது. இது ஏதோ கார்டு மாதிரி, வி ஆர் ஹியர் ஃபார் யூ. அதாவது எதுனா ஹெல்ப்லைன் மாதிரி, நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நம்மளோட பிரச்சனை இருந்ததுன்னா அவங்கள்ட்ட எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு. உள்ளே பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த ப்ராடக்ட்குள்ளே இருக்கிற என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் இங்கே இது பண்ணிடுவாங்க. அதாவது எலிமருந்து சீட்டு மாதிரி, சிம்பிளாக சொல்ல போனால் தான் எலிமருந்து சீட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஓரம் வச்சிடலாம். அது போக பாக்ஸில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு பவுச். நம்ம சப்போஸ் எங்கன்னா வெளில எங்கன்னா கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்
இல்லை ட்ராவலில் வீடியோ பண்ணுறோம் அந்த மாதிரி டயத்தில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து எல்லாத்தோட எலக்ட்ரானிக் பொருள்லையும் இருக்குது. இது அந்த பொருள் எதுவும் கரையான் அந்த மாதிரி எதுவும் அரிச்சிடாமல் இருக்கிறதுக்காக போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதை ஓரம் வச்சிடலாம். அடுத்து வேறு என்ன இருக்குது? அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே வந்து மைக் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். 2 மைக் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 2 மைக் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹாலிலேண்ட்லேருந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. நம்ம இது மாதிரி போய் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இது தான் சி டைப். இது வழியாக தான் நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கணும். அப்புறம் பேக்கில் அந்த மாதிரி எதுவும் இல்லை, வேறு அவ்வளோதான். 2 மைக்கு பரவாயில்ல. மேக்னெட் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. நான் எடுக்கிறேங்க பாருங்களேன். ஒரு மைக் மேலே கூட இன்னொரு மைக் ஓட்டுது. அந்தளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான மேக்னெட்டு தான். சப்போஸ் நம்ம ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ, இந்த யோகா அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்கிறப்போ ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மேக்னெட்டு. அப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த ஹோலிலேண்ட் பிராண்டோட இது போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே மைக்லேயும் கூட அவங்க லோகோ கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவர். நம்ம இதுலேருந்து அந்த அவுட்புட்டை எடுக்கக்கூடிய ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க உள்ள. இதுதான் இந்த ரிசீவர். இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஹோலிலேண்டோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பிராண்டிங் தான், நல்லாயிருக்கு. இது வந்து ஆன் பண்ணுற ஸ்விட்சு. இதை ஓரம் வச்சிடலாம். வேறு என்னென்ன இருக்குது? இது வந்து இந்த மைக்கில் மாற்றக்கூடிய அந்த நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு இது பண்ணக்கூடிய இந்த பஞ்சு மாதிரி. இது போட்டோன்னா நம்மளோட நாய்ஸ் கேன்சலேஷன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்டு கூட கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ள இந்த அது சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில். பார்த்திங்கன்னா தெரியும், சி டைப் தெரியுதா? சி டைப். சி டைப்பும் இந்த இது மாதிரி, அதான் நார்மலாக நம்ம ஃபோனுக்கு வர சார்ஜர் மாதிரி. பரவாயில்ல, நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. சரி, இவ்வளோ தான் வந்து இதில் இருக்கிறது. பாக்ஸு, அப்புறம் கேபிள், அப்புறம் அந்த மைக், அதோட நாய்ஸ் கேன்சலேஷன் இது, அப்புறம் டிரான்ஸ்மிட்டர், அப்புறம் அந்த எலிமருந்து சீட்டு, அப்புறம் அவங்களோட பவுச். இதுதான் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஓவரால் எல்லாமே. சரி, ஓகே. அன்பாக்சிங் நம்ம பார்த்துட்டோம். இப்போது இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதோட வாய்ஸோட ரெக்கார்டரோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஃபோனோட மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சரி, ஓகே நண்பர்களே. இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ வந்து அன்பாக்சிங்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு, பாக்ஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்ன மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த மைக்கோட சவுண்டு வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போது நான் இந்த மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனை வந்து ஆன் பண்ணாமல் இப்போ வந்து நீங்கள் கேட்குற வாய்ஸ் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனை ஆன் பண்ணாமல் கேட்குறது. இப்போது நாய்ஸ் கேன்சலேஷனை ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்போம். அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் க்ரீன் கலரில் ஆகிடுச்சுல, இதுதான் இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன். இப்போ உங்களுக்கு வாய்ஸ் டிஃப்ரெண்ட் தெரியும். ஆல்ரெடி இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட வாய்ஸ்க்கும் இப்போ கேட்குற வாய்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த மைக் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸ்டார்டிங் யூடியூப் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பிகினர்ஸாக இருப்பாங்கள்ல, எவ்வளவோ சேனல்ஸ் இருக்குது. குக்கிங் வீடியோ, கண்டென்ட் வீடியோ, நிறைய வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாலாம் நிறைய சேனல்ஸ் நானே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வந்து சேனல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி புதுசாக வந்து யூடியூப் அந்த இதுக்குள்ளே வரணும், இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்பவுமே முக்கியம். அந்த சவுண்ட் குவாலிட்டிக்கு
இந்த மைக் வந்து ரொம்பவுமே பெட்டராக இருக்குது. நானும் நிறைய வந்து தேடி பார்த்தேன், எல்லா ஆப்ஸ் எல்லா வெப்சைட்லையும் தேடி பார்த்து இந்த மைக் வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பட்ஜெட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு இந்த குவாலிட்டி, இந்த கம்ஃபர்ட், இந்த சைஸ் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். சரி, இவ்வளோதான் பேசிக்கிட்டே இருக்கேன், மைக்கோட ரேட் என்ன அப்படின்னு வந்து சொல்லு அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ மைக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கரெக்டாக 4098 ரூபா வந்து அமேசானில் நான் பார்த்தேன். ஆர்டர் பண்ணி எல்லாம் பேக்கேஜ் அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் போய் கரெக்டாக 4130 ரூபாயோ 4040 ரூபாய் சம்திங் எவ்வளோன்னு தெரில, நான் இங்கே மேலே போடுறேன், சைடில் போடுறேன். அதுதான் வந்து இந்த மைக்கோட ஆக்சுவல் ரேட்டு. இந்த மைக்கு உங்களுக்கு வாங்கி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்களுக்கே கூட தேவைப்பட்டால் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த மைக்கோட லிங்க்கை வந்து நான் போட்டு விட்றேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இந்த மைக்கை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரியாக்ஷன் வீடியோ, புதுசான கண்டென்ட் இந்த மாதிரி நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுங்க. அப்படியே கூடவே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அது பக்கத்தில் பெல் பட்டனையும் ஆளில் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்படியே வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி, ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் வீடியோ. இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணன். பாய்.